ஹலோ காய்ஸ், கண்டினியூஸாக வீடியோ போட்டு டிசிப்ளினாக இருக்கிறதுல இன்றைக்கி நாள் 2. ஜிம்முக்கு போயிட்டு உடம்பு வலிமையாக வச்சுக்கிற மாதிரி இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு உங்கள் மனசை வலிமையாக வச்சுக்கோங்க. க்ரௌடுமே இங்கே தான் இருக்குது. பெங்களூருமே இங்கே தான் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இனிய மாலை வணக்கம். இந்த வீடியோ எதுக்காக பார்த்தீங்கன்னா, சும்மா எனக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு. என்னடா 3 நாளாக ரூம்லேயே தனியாக இருக்கும். ஸோ சும்மா அப்படியே போயிட்டு ஒரு சின்ன வாக் போயிட்டு வரலாம். ஸோ அதனால தான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சரி லால்பாக் போயிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வரலாம், சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். சரி, இந்த பொட்டாட்டிங்கை கடல் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போகலான்னு பார்த்தா இவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. சரி, இதெல்லாம் தாண்டி போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரூட் ரோல் வாங்கி சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஒரு இடத்த பிடிச்சி அமைதியாக உட்காந்துருந்தேன். எரியுதுல அந்த மூமெண்ட் தான் சீரியஸ்லி பொறாமையாக தான் இல்லை, ஆனால் லைட்டாக பொறாமையாக தான் இருக்குது. எல்லாமே கப்பலாக வந்துருக்கானுங்க. அட்லீஸ்ட் ஃபேமிலியோட வந்துருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்தவன்லேயே நான் ஒருத்தன் மட்டும்தான் சிங்கிள். அப்படியே போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பொறுமையாக ஒரு வாக்கிங்கை போட்டு நிதானமாக வந்து ஒரு இடத்துல உட்காந்தேங்க அமைதியாக. எனக்கு இந்த அமைதி தேவைப்பட்டுச்சு, ஸோ அதனால் வந்தேன். அப்படியே அங்கே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு பல யோசனைகள் வந்தது. ஸோ அப்படியே நம்மளோட கலைத்திறமையை காமிச்சிட்டு நான் கிராமத்தில் இருந்து பழகினால எனக்கு அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இல்லை. பட் ஆனால் இந்த மாதிரி இடம் தான் எனக்கு பிடிக்கும். வந்ததுக்கு என் காலை கதற அளவுக்கு சுற்றி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அங்கேருந்து கிளம்பிட்டேன். வலிமை இருக்கிற பர்சன் கேர்ள்ஸ், வலிமையானா இங்கேயும் சரி இங்கேயும் சரி வலிமையாக இருங்க.